ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளில் இதுவரைக்கும் 624க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களமான பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கின்றது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த புள்ளி விவரங்கள் மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதலின் தீவிரத்தையும் அதன் மனித இழப்புகளின் அளவையும் மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோர் தொடர்பான தரவுகளை பென்டகன் மாற்றியமைத்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் அமெரிக்க அரசியல் வட்டாரங்களிலும் பாதுகாப்பு துறையிலும் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பென்டகன் வெளியிட்டிருக்கின்ற சமீபத்திய அறிக்கையின்படி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு தாக்குதல்கள், ஏவுகணை வீச்சுக்கள், ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது 624க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை முந்தைய அறிக்கைகளை விட அதிகமாக இருப்பதால் மோதலின் உண்மையான தாக்கம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் கடந்த சில ஆண்டுகளாகவே நீடித்து வந்தாலும் அண்மைக்கால ராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு அச்சத்தை அதிகரித்திருக்கின்றன. இரு நாடுகளும் நேரடியாகவும் தங்களுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் மூலமாகவும் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்தும் இருக்கின்றன. இந்த ஆண்டு ஏற்பட்ட பதற்றத்தின் உச்சகட்டத்தை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக அமைதி உடன்படிக்கைக்கு இணங்கியதாக அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பின்னர் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் இரு தரப்பும் புரிந்துணர்வு நடவடிக்கைகளையும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. எனினும் அந்த ஒப்பந்தங்கள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அமைதி உடன்படிக்கை நடைமுறையில் இருந்த போதிலும் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்தது. அமைதி உடன்படிக்கை முறிந்ததை தொடர்ந்து அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது பல்வேறு தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுமே இருக்கின்றன. குறிப்பாக ஈராக், சிரியா, யோர்டான் உள்ளிட்ட பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க படைகள் அதிக அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக போரில் பலியான அமெரிக்க வீரர்களின் பட்டியல் மற்றும் காயமடைந்தோர் விவரங்கள் முன்பு வெளியிடப்பட்ட முறையிலிருந்து வேறுபட்டு தற்போது வெளிநாட்டு நடவடிக்கைகள் என்ற புதிய பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. இந்த மாற்றம் போரின் உண்மையான மனித இழப்புகளை பொதுமக்களிடமிருந்து மறைக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முன்னாள் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் இந்த புதிய வகைப்படுத்தல் போரின் தீவிரத்தை குறைத்து காட்டும் நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறியும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துப்படி நேரடி போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயங்களை வேறு நிர்வாக பிரிவுகளின் கீழ் பதிவு செய்வதன் மூலம் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் உண்மையான நிலவரத்தை பிரதிபலிக்காமல் போகும் அபாயம் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில முன்னாள் ஜெனரல்கள் போர் தொடர்பான தகவல்கள் எப்போதும் வெளிப்படையாக வெளியிடப்பட வேண்டும், வீரர்களின் உயிரிழப்புகளும் காயங்களும் அரசியல் காரணங்களுக்காக மறைக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றனர். மேலும் அமெரிக்க மக்களுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான தகவல்களை வழங்குவது அரசின் பொறுப்பு என்றும் அவர்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள். அரசியல் விமர்சகர்களும் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைத்தும் இருக்கின்றார்கள். அவர்களின் கூற்றுப்படி
உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோருடைய எண்ணிக்கைகள் தொடர்பான தரவுகள் அடிக்கடி மாற்றப்படுவது அரசின் தகவல் வெளியீட்டு நடைமுறைகள் குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக போரின் உண்மையான தாக்கத்தை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சிக்கப்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் பென்டகன் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்திருக்கின்றது. அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்த பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தரவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் திட்டமிட்டவை அல்ல என்றும் அவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டவை என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். தகவல்கள் ஒருங்கிணைக்கப்படும் செயல்முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகளே இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்றும் எந்தவிதமான தகவல் மறைப்பும் இடம்பெறவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துமே இருக்கின்றார். மேலும் இணையதளத்தில் இடம்பெற்ற தரவு பிழைகள் அனைத்தும் தற்போது சரி செய்யப்பட்டு வருவதாகவும் இறுதி மற்றும் துல்லியமான தகவல்கள் விரைவில் புதுப்பிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். எனினும் இந்த விளக்கம் விமர்சகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை. தொழில்நுட்ப கோளாறு மட்டுமே காரணமாக இருந்தால் ஏன் பல்வேறு பிரிவுகளின் கீழ் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோர் விவரங்கள் மாற்றப்பட்டன என்பது குறித்து தெளிவான பதில் அளிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார்கள். பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துப்படி போர் நடைபெறும் காலங்களில் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோர் தொடர்பான தகவல்கள் மிகவும் உணர்வுபூர்வமானவை. எனவே அவற்றில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும். இதனால் தகவல் வெளியீட்டில் முழுமையான வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழலும் தொடர்ந்து பதற்றமாகவே காணப்படுகின்றது. ஈரானுடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஆயுத குழுக்கள் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் பல்வேறு வான் தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. இந்த தொடர்ச்சியான மோதல்களால் அமெரிக்க வீரர்கள் மட்டுமல்லாமல் பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மத்திய கிழக்கில் அமைதி நிலைநிறுத்தப்படாத வரை உயிரிழப்புகளும் காயங்களும் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். இதற்கிடையில் காயமடைந்த அமெரிக்க வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, மறுவாழ்வு சேவைகள் மற்றும் குடும்ப நல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் உண்மையான காயமடைந்தோருடைய எண்ணிக்கையை மற்றும் அவர்களின் தற்போதைய நிலை குறித்து மேலும் விரிவான தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்க காங்கிரசிலும் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. போரில் ஏற்பட்ட மனித இழப்புகள் குறித்து முழுமையான அறிக்கையை பென்டகன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோர் தொடர்பான அனைத்து தரவுகளும் சுயாதீனமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சில உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தும் இருக்கிறார்கள். 624க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பென்டகன் வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கை ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளின் தீவிரத்தை மீண்டும் உலகிற்கு உணர்த்தி இருக்குது. அதேவேளை உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோர் தொடர்பான புள்ளி விவரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் புதிய அரசியல் சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் பதற்றம் தொடரும் நிலையில் இந்த மோதலின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதையும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ மற்றும் வெளியுறவு கொள்கையில் என்ன மாற்றங்கள் மேற்கொள்ளும் என்பதையும் சர்வதேச சமூகம் உன்னிப்பாக கவனித்தும் வருகின்றது. இவை எப்படி இருக்க உலகளவிய ரீதியில் என்னவெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.